அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். என்னுடைய பெயர் கணேஷ்வர் எஸ்வி. நான் இயற்கை பாதுகாப்பு கழகத்துல ப்ராஜெக்ட் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மேலும் சேலம் பறவையியல் கழகத்துல ஒருங்கிணைப்பாளராகவும் ஆசிரியராகவும் இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்னோட இந்த காணொளியில இணைஞ்சிருக்கிற என்னோட கலீக்ஸ் மீஷா இருக்காங்க. மேலும் என் கூட ஒர்க் பண்றவங்க கரீமா அண்ட் அபிஷேகா. ஸோ இந்த செஷனை கொஞ்சம் நல்லா ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக எஸ்ஓஎஃப்ல இருந்து என்னோட இன்னொரு டீம்மேட்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்வுக்குள்ள போலாங்க. பறவைகளின் சூழலியலும் பண்புகளும், இது இந்த ஒரு முக்கியமான தலைப்புல நம்ம இன்னைக்கு பேசவிருக்கோம். பறவைகளுடைய சூழலியல்னா என்ன, அவற்றின் பண்புகள் என்னென்ன, அதை தெரிஞ்சு நமக்கு என்ன பயன் இருக்கு, அது பறவைகளுடைய பாதுகாப்பிற்கு எப்படி பயன்படும், அதாவது அவற்றின் சூழலியலையும் பண்புகளையும் நாம் தெரிந்து கொள்வதனால எப்படி அதற்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாம் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கவிருக்கோம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1300க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கு. ஸோ இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழிடங்கள். ஸோ பல்வேறு வகையான உயிர் சூழலும் வாழிடங்களும் இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு பல்லுயிரியம் இந்தியாவில் செழித்து இருக்கு. குறிப்பாக தமிழகத்துல சொல்லணும் அப்படின்னா 500க்கும் மேற்பட்ட, இன்னும் சரியா சொல்லணும்னா 530 பறவை இனங்கள் இதுவரை ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதுல நம்மளுடைய வாழிடங்கள் தமிழகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி கடலும் கடற்கரைகளும் அமைஞ்சிருக்கு. அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ள வந்தோம் அப்படின்னா சமவெளிகளும் புதற்காடுகளும் இருக்கு. இன்னும் அப்படியே இந்த பக்கம் மேற்கு பக்கம் போனோம்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய காடுகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுலயும் குறிப்பா ரொம்ப உயரமான பகுதிகளில் இருக்கிற சோலை காடுகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே அப்படிப்பட்ட ஷோலா ஃபாரஸ்ட் அமைஞ்சிருக்கிறது நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும்தான். இதுல எல்லாருமே வெஸ்டர்ன் காட்ஸை பத்தி பேசினாலும் அதிகப்படியாக பேசப்படாமல் ஆனா அதிக முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு வாழிடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிழக்கு தொடர்ச்சி மலை. ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பெரிதும் பேசப்படாம அது ரொம்ப ஒரு வறண்ட பூமியா தான் கருதப்படுதே தவிர, ஆனா வெஸ்டர்ன் காட்ஸ்ல எந்த அளவுக்கு பல்லுயிரியம் செழித்திருக்கோ அதே அளவு பல ஓரிட வாழ்வுகள் நம்மளுடைய கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லயும் காணப்படுது. அடுத்ததாக நம்மளுடைய இந்தியாவின் பண்பாட்டுல பறவைகளை பற்றி பார்த்தோம்னு சொன்னா வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சாரஸ் பெருங்கோக்குகள் அன்பிற்கு பாத்திரமாக சொல்லப்படுது. ஸோ எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ஒருத்தர் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சாரஸ் பெருங்கோக்குகள் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. அதே போல இருவாட்சிகள்னு சொல்லப்படுற ஹார்ன்பில்ஸும் பல பழங்குடி மக்களுடைய வாழ்வியலோட ஒன்றி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம தமிழகத்தை பத்தி கேட்கவே அவசியம் இல்லை. ஸோ சங்க இலக்கியத்துல அந்த காலத்திலேயே எந்த அளவிற்கு பறவைகளை போற்றியும் பறவைகளோடு மக்கள் ஒன்றாக இணைந்து வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான எடுத்துக்காட்டுகள் நம்ம கிட்ட இருக்கு. உதாரணத்துக்கு 2 உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு விளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் அப்படின்னு சத்தியமுத்த புலவருடைய அருமையான பாடல் அமைஞ்சிருக்கும். ஸோ செங்கால் நாரை பெயிண்டட் ஸ்டார்க்காகவும் ஏசியன் ஓப்பன் பில்லாவும் நிறைய பேர் குழப்பிக்கொள்வது ரொம்ப சகஜம்தான். ஆனா புலவர் சொல்லியிருக்கிறத பாத்தீங்கன்னா பழம்படு பனையின்
கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய். சோ இதனுடைய அழகு பாத்தீங்க அப்படின்னா நல்ல சிவப்பு கலர்ல ஒரு பனங்கிழங்கை போன்றே இருக்கும். அதே பக்கம் இந்த பக்கம் வந்து மஞ்சள் குருகு. சோ மஞ்சள் குருகு வந்து குறுந்தொகையில கபிலர் எழுதிய பாடல்ல தலைவனும் தலைவியும் வந்து கூடியிருந்த நாளில் அதற்கு சாட்சியாக குருகு மட்டுமே இருந்தது அப்படின்னு நமக்கு சங்க இலக்கியத்துல இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்கு. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, பறவைகள் வந்து தமிழகத்திற்கு ஒன்றும் புதிதல்ல. ஏற்கனவே பண்டைய காலத்துல இருந்து இன்றைய வரைக்கும் பறவைகளோடு மக்கள் ஒன்றோடு ஒன்றாதான் நம்ம வாழ்ந்து வரோம். அதுலயும் குறிப்பாக பழம்பெரும் இந்தியாவின் பழம்பெரும் பறவைகள் சரணாலயமான வேடந்தாங்களுக்கு இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்குமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பத்தி கடைசியா சில வரிகள் நம்ம பார்க்கலாம். சோ அடுத்ததாக, இது ஏற்கனவே நீங்க லாஸ்ட் 2 தமிழ் செஷன் காணொளிகளும் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பறவைகளை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த 10 பறவை இனங்கள் தான் இந்தியாவில் காணப்படக்கூடிய 10 பொது பறவைகள். சோ காகம், கரும்பருந்து, மைனா, மாடப்புறா, தையல் சிட்டு, செம்மீசை சின்னான், மென்மார்பு மீன் கொத்தி, சிட்டுக்குருவி, பச்சை கிளி, அப்புறம் குயில். சோ இப்ப அடுத்ததாக பறவைகளுடைய சூழலியலையும் பண்புகளையும் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சின்ன செயல்பாடு மூலமாக நமக்கு பறவைகளை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, இல்ல தெரிஞ்ச விஷயங்களை நம்ம சரியா புரிஞ்சு வச்சிருக்கோமா அப்படிங்கிறது நம்ம இந்த விளையாட்டின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சோ இதை நாங்க எப்படி குழந்தைகளோடு விளையாடுவோம் அப்படின்னா, ஒரு அறைக்குள்ளார வலது பக்கம் வந்து நம்ம சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து சரி அப்படின்னும், அது தவறாக இருப்பின் இடது பக்கம் தவறு அப்படிங்கிறத நம்ம குறிச்சு வச்சுப்போம். சோ நம்ம சொல்ற எந்த ஒரு வாக்கியம் அது உங்களுக்கு சரின்னு பட்டது அப்படின்னா அந்த அறையோட வலது பக்கமா நீங்க எல்லாரும் ஓடி போய் நிக்கணும். அதுவே அந்த வாக்கியம் தவறு அப்படின்னா எல்லாருமே இடது பக்கமா போய் நிக்கணும். சோ இப்ப நம்ம இந்த செஷன் ஆன்லைன்ல இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஆன்லைன்லயே இந்த விளையாட்டை வந்து ரொம்ப எளிமையா விளையாட முடியும். சோ சாட் பாக்ஸ்ல அல்லது நீங்க இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ், நோ அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அடுத்து வர்ற கேள்விகளுக்கு அது சரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிற பட்டனை நீங்க சொடுக்கலாம். அது தவறு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோ அப்படிங்கிற குறியீட்டை நீங்க சொடுக்கலாம். அனைத்து பறவைகளும் பறக்கும், சரியா தவறா? இதை நீங்க ஆன்சர் பண்றதுக்கு அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எஸ், நோ அப்படிங்கிற பட்டன்ஸ் இருக்கும். நீங்க அதை பிரஸ் பண்ணலாம். ஓகே, பெரும்பாலானோர் வந்து தவறு அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கீங்க. தவறு அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஏன்னா உங்களுக்கு இதற்கான விடை வந்து இடது பக்கத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. பெங்குவின் கொடுத்திருக்கோம் இல்லைங்களா? அனைத்து பறவைகளுமே பறக்காது. பறக்காத நிறைய பறவைகளும் இந்த உலகத்துல இருக்கு. ஆனா என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில பறக்காத பறவைகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பறவை இனங்களுமே பறக்கும். சோ அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். அனைத்து பறவைகளுக்கும் சிறகுகள் உண்டு, சரியா தவறா? மீண்டும் நீங்க ஒரு முறை அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் பாக்ஸ்ல போயிட்டு நீங்க மறுபடியும் நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். சோ ஏற்கனவே குறியீடு வந்து நிறைய பேருக்கு நோ அப்படின்னு போட்டிருக்கீங்க. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்க போட்டதா இருந்ததுன்னா நீங்க மறுபடியும் அதை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. எஸ். சோ மீண்டும் அனைவருமே வந்து சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க. அனைத்து பறவைகளுக்குமே சிறகுகள் உண்டு. சிறகுகள் இருக்கக்கூடிய ஒரே விலங்கினம் பறவைகள் தான். அனைத்து பறவைகளும் முட்டையிடும். இது சரியா தவறுங்களா?
இல்ல ஏதேனும் பறவைகள் நேரடியாக குட்டி போடுமா? எஸ். ஸோ இதற்கும் மீண்டும் அனைவரும் சரியா பதிலளிச்சிருக்கீங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து பறவைகளுமே முட்டையிலிருந்து அடைகாக்கப்பட்டு குஞ்சாக வெளியில வந்து வளரக்கூடிய பறவைகள் தான். நேரடியாக குட்டி போடக்கூடிய பறவைகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா பறவைகள் பாலூட்டிகள் அல்ல. ஸோ அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, சுண்ணாம்பு கட்டியில நம்ம போர்டுல சாக் பீஸ்ல எழுதுறோம் பாத்தீங்களா, நம்ம சாக் பீஸ்ல எழுதுற அதே பொருள் தான் முட்டையிலையும் இருக்கு. இது சரியா தவறா? ஓகே, 1-2 பேர் தவறு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பெரும்பாலானோர் சரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம எழுதக்கூடிய போர்டில் எழுதக்கூடிய சாக் பீஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கால்சியம் கார்பனேட் இருக்கு. ஸோ கால்சியம் கார்பனேட் வந்து அதே கண்டென்ட் தான் நம்ம பறவைகளுடைய முட்டைகள்லையும் இருக்கு. அடுத்த கேள்விக்கு போகலாம். முட்டையின் மஞ்சள் கரு பறவை குஞ்சாக வளர்கிறது. ஸோ இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க எல்லாரும் சாட் பாக்ஸ்ல எஸ் ஆர் நோ அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதற்கு முன்பாகவே நம்மளுடைய 2 தமிழ் செஷன்ஸ் நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி உங்களுக்கு மிக மிக எளிதாக இருக்கும். முட்டையின் மஞ்சள் கரு பறவை குஞ்சாக வளர்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். நோ. ஸோ முட்டையின் மஞ்சள் கரு பறவை குஞ்சாக வளர்வது கிடையாது. அப்போ வெள்ளைக்கரு பறவை குஞ்சாக வளருதா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. முட்டையினுடைய மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் இரண்டுமே அதற்கு ஊட்டச்சத்தா தான் பயன்படுது. அப்போ பறவை குஞ்சு எங்க இருந்து வளருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எம்பிரியோல இருந்து வளருது. ஸோ அந்த கரு வந்து பிளாஸ்டோடம் பிளாஸ்டுலால இருந்து அதனுடைய செல்கள் அதிகப்படியா மல்டிப்ளை ஆயிட்டு வெள்ளை கருவையும் மஞ்சள் கருவையும் அது உட்கொண்டு பறவை வளருது. சோ அடுத்த கேள்வி, முட்டைக்குள் இருக்கும் பறவை குஞ்சு சுவாசிக்கும். சோ இதற்கான பதில் வந்து நீங்க மறுபடியும் பார்ட்டிசிபென்ட்ஸ் பாக்ஸ்ல போயிட்டு எஸ் ஆர் நோ அப்படிங்கிற அந்த பட்டன்ஸை நீங்க பிரஸ் பண்ணலாம். ஓகே. சோ முட்டைக்குள் இருக்கும் பறவை குஞ்சால சுவாசிக்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னாடியே என்ன சொல்லியிருந்தோம்னா சாக் பீஸோட கண்டென்ட் தான் முட்டையிலையும் இருக்கு. கால்சியம் கார்பனேட்டால தான் முட்டையும் அதனோட ஓடும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம எழுதக்கூடிய சாக் பீஸ்ல வந்து எப்படி வந்து நிறைய ஓட்டைகள், ரொம்ப நுண்ணியமான சிறு சிறு ஓட்டைகள் இருக்கோ, துளைகள் இருக்கோ, அதை போலவே முட்டையோட ஓடுகள்லையும் முட்டையோட ஓட்டுலையும் வந்து மிக நுண்ணியமாக சிறு துவாரங்கள் அந்த முட்டை ஓட்டுல இருக்கும். அதன் மூலமாகத்தான் பறவை குஞ்சு சுவாசிக்குது. அடுத்த கேள்வி, அனைத்து பறவைகளும் கூடு கட்டும். சரியா தவறா? மீண்டும் நீங்க வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் பாக்ஸ்ல போயிட்டு எஸ் ஆர் நோ அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணலாம். அனைத்து பறவைகளும் கூடு கட்டும். ஓகே, இதுக்கு 1-2 பேர் ஆம் என்று பதில் சொல்லியிருக்கீங்க, ஒரு 2-3 பேர். ஸோ சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தா
அனைத்து பறவைகளுமே கூடு கட்டாது. மிகச்சிறந்த உதாரணம், அனைவருக்கும் தெரிந்த உதாரணம் வந்து குயில். சோ குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அது காக்கையின் கூட்டுல தான் முட்டை வைக்கும் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்து உண்டு. ஆண்டு முழுவதும் பறவைகள் கூட்டில் வாழும். இது சரியா தவறா? ஆண்டு முழுவதும் பறவைகள் கூட்டில் வாழும். சோ மீண்டும் இது வந்து ஒரு தவறான வாக்கியம். ஆண்டு முழுவதும் பறவைகள் கூட்டுல வாழாது. சோ பறவைகள் கூடு கட்டுறது அப்படிங்கிறது இனப்பெருக்கம் செய்து குஞ்சுகளை வளர்ப்பதற்காக மட்டும்தானே தவிர, பறவைகள் மரத்திலேயோ இல்ல நிலத்திலேயோ தான் வந்து தங்கி இருக்கும். கூடுகள்ல எப்போதுமே தங்கி இருக்காது. அடுத்த கேள்வி, டைனோசர்களுக்கு மிக நெருக்கமான விலங்குகள் பறவைகள் ஆகும். இதுக்கு இருக்கக்கூடிய விலங்கினங்கள்ல மிக நெருக்கமாக டைனோசர்களுக்கு இருக்கக்கூடியது பறவைகள் தான். சரியா தவறா? ஸோ ஒன்ஸ் அகைன் நீங்க வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் பாக்ஸ்ல போயிட்டு நீங்க எஸ் ஆர் நோ அப்படிங்கிற பட்டனை நீங்க பிரஸ் பண்ணலாம். சோ இதற்கு சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆம், இது மிகச் சரியான வாக்கியம். பறவைகள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டைனோசருக்கு நெருக்கமான விலங்கினங்கள். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கான புதைப்படிம ஆதாரங்கள் நம்ம கிட்ட கிடைக்கப்பட்டிருக்கு. மிகச்சிறந்த உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா, அனைவருக்கும் தெரிந்த ஆர்கியாப்ட்ரிக்ஸ். ஆர்கியாப்ட்ரிக்ஸ் தான் வந்து ஊர்வன, அதாவது ஊர்வன விலங்கிற்கும் பறவைக்கும் இடையான அந்த லிங்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கனெக்டிங் லிங்க் அப்படிங்கிறது ஆர்கியாப்ட்ரிக்ஸ் தான். ஆர்கியாப்ட்ரிக்ஸ்க்கு சிறகுகளும் இருந்தது, அதே சமயம் செதில்களும் இருந்தது, பற்களும் இருந்தது. சோ அடுத்த கேள்விக்கு நாம போகலாம். பறவைகளை விட மனிதர்களால் அதிக நிறங்களை பார்க்க முடியும். நம்ம நிறைய கலர்ஸ் பாக்குறோம் இல்லையா? பறவைகள்ல எத்தனை விதமான நிறங்கள் இருக்கு. சோ அப்படி பறவைகளால அதிக நிறங்களை பார்க்க முடியுமா, மனிதர்களால அதிக நிறங்களை பார்க்க முடியுமா? எஸ் ஆர் நோ அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒன்ஸ் அகைன் பார்ட்டிசிபென்ட்ஸ் பாக்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க இந்த கேள்விக்கான விடையா நீங்க சொடுக்கலாம். பறவைகளை விட மனிதர்களால் அதிக நிறங்களை பார்க்க முடியும். இது வந்து ஒரு தவறான வாக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை விட பறவைகளால் அதிகப்படியான நிறங்களை பார்ப்பதற்கு அவற்றின் கண் வந்து அது போல தகவமைப்பு அடைந்திருக்கு. சோ அடுத்தது மேலும் மேலும் சில சரியா தவறா அப்படிங்கிற கேள்விகள். ஸோ இது எல்லாம் ஒண்ணுத்துக்குள்ளேயும் நம்ம வந்து விரிவா பார்ப்பதற்கு நமக்கு நேரம் கிடையாது. ஏன்னா நம்ம அடுத்தது வந்து பறவைகளுடைய பண்புகளும் சூழலியலும் பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்கவிருக்கிறது, இது எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்துல யோசிச்ச ஒரு விஷயமா இருக்கும். நான் மட்டும் பறவையா இருந்திருந்தா பாஸ்போர்ட்டே எடுக்க வேண்டியது இல்லைல்ல, ட்ரெயின் டிக்கெட்டோ பஸ் டிக்கெட்டோ வாங்க வேண்டியதே இல்லைல்ல, நான் பாட்டுக்கு ஜாலியா போகலாம் வரலாம், யாரும் கேட்கவே மாட்டாங்க, எப்படி இருக்கும் ஒரு பறவையா இருக்கிறதுக்கு அப்படின்னு வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்துல எல்லாருமே ஆசைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. சோ இதுல நம்ம பறவையா இருக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் தேவை? இறகுகள் தேவை, எப்படி பறக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படி பாடுது, சோ எதற்காக பாடுது, எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கறது நம்ம அடுத்தடுத்து ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். இத பார்த்ததுமே உங்களுக்கு என்ன தோணலாம் அப்படின்னா,
என்ன இது இந்த மாதிரியான ஒரு கேள்வியா இருக்கு? பறவைகளுக்கு சிறகுகள் எதுக்கு? பறக்கிறதுக்கு தான் அப்படின்னு தெரியாதுங்களா? நிச்சயமா பறப்பதும் ஒரு முக்கியமான காரணி. ஆனா பறவைகளுடைய சிறகுகள் அப்படிங்கிறது இன்னும் பல்வேறு விதமான செயல்பாடுகளை ஒரு பறவைக்கு அளிக்குது. எஸ், சிறகுகள் பறவைகளுக்கு பறப்பதற்கு மிக உதவியா இருக்கு. சரி, இந்த சிறகுகளை வைத்து பறவைகள் எப்படி பறக்குது? சோ ஒரு பறவையாக இருப்பதற்கு என்ன இடர்பாடுகள் எல்லாம் இருக்கு பறப்பதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவை, என்ன முதல்ல உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுடைய எடை வந்து முதல்ல மிகவும் குறைவா இருக்கணும். அப்பதான் உங்களால காற்றிலிருந்து மேலெழும்ப முடியும். அடுத்ததாக உங்களுடைய எலும்புகள் மிக மிக தடிமனாக ரொம்ப சாலிடா இருந்தது அப்படின்னா பறப்பதற்கு அது மிகப்பெரிய இடர்பாடா இருக்கும். அதனாலதான் பறவைகளுடைய எலும்புகள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் வந்து அதிகப்படியான காற்று வெற்றுகள் வந்து கொண்டிருக்கும். சோ இதனால பறவைக்கு என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா, வெற்று எலும்புகள் வெற்று காற்று கொண்ட எலும்புகள் இருக்கிறதுனால ரொம்ப எளிமையாக பறவையால ரெக்கை அடிச்சு பறக்க முடியும். சோ அடுத்ததாக சிறகுகள் இரண்டும் பறப்பதற்கு ஏற்றவாறு அமைந்துள்ளது. எல்லாருக்கும் தெரிஞ்ச அன்றைய ரொம்ப பழைய பாடல், பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படையினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். சோ அப்படி பறவை கண்டுபிடித்துதான் பறவை எந்த மாதிரியான மெக்கானிசம்ல பறக்குதுங்கிறத வச்சுதான் இன்னைக்கு நம்மளுடைய அனைத்து விமானங்களுமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. சோ மேலும் இதற்கு உறுதியான நுரையீரல்கள் தேவை. ஏன்னா அப்படி ரொம்ப மேல மேல பறக்க பறக்க காற்றினுடைய அழுத்தம் அதிகமா இருக்கும். அப்போ உங்களுடைய சுவாசத்திறனும் உங்களுடைய நுரையீரலும் ரொம்ப உறுதியாக இருந்தா தான் பறவைகளால ரொம்ப எளிமையா பறக்க முடியும். சோ அதே போல பறவைகளுடைய தோள்பட்டை ரெக்கை அடிக்கிறது பார்க்கறதுக்கு வேணா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலாம். ரெண்டு ரெக்கையை வந்து நம்ம இப்படி பறவை அடிச்சதுன்னா ஈஸியா பறந்துருமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா மிகவும் வலிமையான தோள்பட்டை தசைகள் இருந்தா மட்டும்தான் பறவையால அப்படி அவ்வளோ எழும்பி பறக்க முடியும். வால் சிறகுகள் உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார்ல எப்படி ஸ்டீரிங் இருக்கு பாத்தீங்களா, நேரா போறதுக்கு வந்து ஆக்சிலரேட்டர் இருக்கு, அதை யூஸ் பண்றோம். ஓகே, அதே போலத்தான் பறவைகளுடைய இரண்டு ரெக்கைகளும். ஆனா டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, திசையை மாற்றணும் அப்படின்னா, வால் சிறகுகளை திசையை மாற்றுவதற்கு ஏற்றாற்போல் பறவைகள் மாற்றி அமைக்கும். சோ அதன் மூலமா தான் பறவைகள் வந்து டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணும். ஒரு காரோட ஸ்டியரிங் எப்படி செயல்படுதோ அதே போலத்தான் பறவைகளுடைய வால் சிறகுகளும். சோ அடுத்ததாக இதுல நம்ம பார்க்கக்கூடியது, ஒரு பறவை எப்படி பறக்குது, எந்த மாதிரியான ஒரு நிலையில பறக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு சிறிய காணொளி. பெரிக்ரைன் ஃபால்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறிவல்லூர் உலகத்திலேயே மிக வேகமான பறவையும் அதுதான். அதாவது டைவ் பண்ணும்போது அதிவேகமான பறவை பொறிவல்லூர் அதுதான். நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் அது பரவலாக காணப்படுது. அடுத்ததாக வேற எதற்கு இந்த சிறகுகள் பயன்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தன்னுடைய இணையை கவர்வதற்காக ஆண் பறவைகளுக்கு அதிகமான கண்கவர் நிறங்கள் இருக்கும். சோ இதைத்தான் வந்து எந்த ஒரு பறவை இனத்துல ஆண் பறவையும் பெண் பறவையும் பார்ப்பதற்கு வெவ்வேறு விதமாக இருக்கோ, சோ அதை வந்து நம்ம செக்ஷுவல் டைமார்பிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாலின ஈருருவ தோற்றம். சோ இந்த பாலின ஈருருவ தோற்றம் அப்படிங்கிறதுல வந்து எப்பவுமே ஆண் பறவைகள் தான் ரொம்ப அழகா இருக்கும், பெண் பறவைகள் வந்து அழகு கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது எல்லா பறவைகள்லயுமே இல்லை, பெரும்பாலான பறவைகள்ல அப்படித்தான். பெண் பறவைகள் அழகா இருக்கிற சில பறவை இனங்கள் பாத்தீங்க அப்படின்னா, மயில் உள்ளான், கிரேட்டர் பெயிண்டட் ஸ்னைப் அப்படிங்கிற பறவையில பெண் பறவை ஆணை விட மிகவும் அழகாக இருக்கு. சோ அடுத்தது வந்து இது எல்லாருமே பரவலாக கேள்விப்பட்டிருப்பீங்க, பேர்ட்ஸ் ஆஃப் பாரடைஸ். ஏன் வந்து நான் இந்த டைட்டில் மட்டும் நான் தமிழ்ல வைக்கல அப்படின்னா, முக்கியமான காரணம் பேர்ட்ஸ் ஆஃப் பாரடைஸ்
இந்தியாவுல கிடையாது, தமிழ்நாட்டுல கிடையாது. அதற்கு சரியான தமிழ் பெயரும் சூட்டுவதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. அப்படியே டைரக்டா நீங்க வந்து சொர்க்கத்தின் பறவை அப்படின்னு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ அடுத்ததாக ஒரு காணொளியை நம்ம இப்போ பார்க்கலாம். They go from expected to extraordinary in the blink of an eye. You're awe-stricken. They transform themselves to something that you've never seen before. They swagger and serenade. They dance and display. They're unlike any creatures on Earth, and one of the most astounding phenomena ever witnessed. The birds of paradise. Found here in the nearly impenetrable mountains and valleys of the island. ஸோ பேர்ட்ஸ் ஆஃப் பாரடைஸ் உடைய ஒரு சில வினாடிகள் காணொளி இப்ப பார்த்திருப்பீங்க. இதை நீங்க விரிவாக பார்க்கணும் அப்படின்னா கார்னல் லேப் ஆஃப் ஆர்னித்தாலஜி இதற்கான காணொளி வந்து அவங்களுடைய பக்கத்தை போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பேர்ட்ஸ் ஆஃப் பாரடைஸுக்குமே நீங்க விரிவான ரொம்ப அழகான காணொளிகளை நீங்க கண்டு ரசிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அனைத்து ஆண் பறவைகளுமே வந்து மிக மிக அழகாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அழகிற்கு முக்கியமான காரணமே வந்து தன்னுடைய இணையை கவர்வதற்கு தான். இதனால பாத்தீங்க அப்படின்னா அது பறப்பதற்கு சில இடர்பாடுகள் இருந்தா கூட, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வால் தகவமைப்பு இதெல்லாம் கொண்டிருந்தது அப்படின்னா பறப்பதற்கு சில இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா நேச்சுரல் செலக்ஷன்ல வந்து பல நூறு ஆயிரக்கணக்கான வருடங்களாக எவால்வ் ஆனதுல ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவேகண்டான கலர்ஸும் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் வந்து பறவைகள் எவால்வ் ஆயிருக்கு. ஸோ அடுத்ததாக இப்படி இவ்வளவு கண்கவர் தோற்றங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு சில பறவைகள் நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அது எங்க இருக்குன்னே தெரியாது. உதாரணத்துக்கு அண்மையில நாங்க பறவைகள் பார்ப்பதற்கு போயிருக்கும் போது இராப்பாடி பறவையை வந்து பாக்குறதுக்கு போயிருந்தோம். ராப்பாடி அப்படிங்கிறது நைட் ஜார், ஸோ காட்டுப்பக்கி, சாமக்குருவி அப்படின்னு நிறைய பேர்ல அது வந்து அழைக்கப்படுது. ஸோ நைட் ஜார் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடியே பக்கத்திலேயே கால் கிட்டேயே உட்காந்துட்டு இருந்தாலும் அதை அவ்வளவு எளிதில பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய உருமறை தோற்றம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல கேமஃபிளாஜ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த கேமஃபிளாஜ் தன்மையை அது கொண்டிருப்பதனால நைட் ஜார் வந்து அப்படி அது போன்ற ஒரு தகவமைப்பு அதுக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால மற்ற பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து, கொன்றுண்ணிகள் கிட்ட இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த ஒரு அமைப்பு. மேலும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பறவைகள் ஒலி எழுப்புவது அப்படின்னு சொல்றது தங்களுடைய வாயின் மூலமாக, அதாவது அலகின் மூலமாக அப்படின்னு தான் நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா. ஆனா ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பறவை தன்னுடைய இறக்கைகள் மூலமாக ஒரு சவுண்டை வந்து கிரியேட் பண்ணுதுங்க. ஸோ அது எந்த பறவை அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம்.
ரொம்பவும் ஆச்சரியமா இருந்தது இல்லைங்களா? ஒரு பறவை தன்னுடைய ரெக்கைகளை அப்படி வேகமாக அசைப்பது எப்படியோ, அதுலயே வந்து அந்த பறவை ஒலி எழுப்புது அப்படின்னா, இது மிகவும் ஒரு விந்தையான ஒரு விஷயங்கள்ல ஒண்ணு. ரெக்கைகள் மூலமாக எப்படி பறவை ஒலி எழுப்புதோ, ரெக்கையை அடிப்பதன் மூலமாக, ஆனா ரெக்கையை அடிச்சு பறந்தாலுமே சுத்தமா ஒலியை எழுப்பாது அப்படிங்கிற பறவையும் இருக்கு. இந்த காணொளி காட்சியை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் மீண்டும் எத்தனை முறை பார்த்தாலும் பார்க்க பார்க்க சலிக்காத ஒரு காணொளின்னா இது. இல்லாம பறக்கிறதுக்கு ஆந்தைகளால மட்டும்தான் உண்மையிலேயே முடியும். இந்த காணொளி படத்துல நீங்க பார்த்த ஆந்தை வந்து பானோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் மிக பரவலாக பரவியுள்ள ஆந்தை இனங்கள்ல ஒண்ணு. தமிழ்ல கூகை அல்லது வெண்ணாந்தை அப்படிம்பாங்க. இதை வந்து நீங்க நகர்ப்புறங்கள்லயும் இந்த ஆந்தைகளை நீங்க மிக எளிதில் நீங்க பார்க்க முடியும். அடிக்கடி பேப்பர்ல எல்லாம் வந்து அரிய வகை ஆஸ்திரேலியா ஆந்தை பிடிபட்டது அப்படின்லாம் போடுறது வந்து இந்த ஆந்தையா தான் இருக்கும். ஆனா இது வந்து ஆஸ்திரேலியா ஆந்தை எல்லாம் கிடையாது, வலசையெல்லாம் போகாது. நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஆந்தை இனங்கள்ல இதுவும் ஒன்று. சோ பல்வேறு பயன்பாடுகள் சிறகுகள்ல நம்ம பார்த்தோம். இன்னொரு முக்கியமான பயன்பாடு பாத்தீங்க அப்படின்னா, பறவைகள் வெளிப்புற டிஸ்டர்பன்சஸ்ல இருந்து சுற்றுச்சூழல்ல இருந்து வரக்கூடிய டெம்பரேச்சர் சேஞ்சஸா இருக்கட்டும், வேற எந்த மழையோ வெயிலோ அதுல இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் பறவைகளுடைய சிறகுகள் மிக மிக ஏதுவாக அவற்றுக்கு உதவியாக இருக்கு. சோ இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு வெப்சைட் இது. சோ இதுல இருந்து நீங்க பறவைகளை பற்றிய எண்ணற்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். எஸ், ஸோ ஆல் அபவுட் ஃபெதர்ஸ், ஆல் அபவுட் பேர்ட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, ஒரு பறவைக்கு தனித்துவமான ஒரு விஷயம் எது அப்படிங்கிறதுல இது ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி. இது உதாரணத்திற்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் பீக் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன்னா, சோ பறவையின் அழகு என்பது அதற்கு மட்டுமே தனித்துவமானது அல்ல, டக்பில்டு பிளாட்டிபஸ்க்கும் அழகு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. சரி, இறக்கைகள் பறவைகளுக்கு மட்டும்தான் உரித்தானதா அப்படின்னு பார்த்தா இல்ல, வவ்வால்களுக்கும் இறக்கைகள் இருக்கு. 2 காலில் நடப்பதற்கு பறவைகள் தான் அப்படின்னு பார்த்தா இல்ல, அதுவும் நாம் மனிதர்களாகிய நாம் 2 காலில் நடக்கிறோம். ஆனா சிறகுகள்னு நீங்க டச் பண்ணும்போது ஃபெதர்ஸ், எஸ், பறவைகளுக்கு சிறகுகள் தான் மிக மிக தனித்துவமான ஒரு விஷயம். அடுத்ததாக சிறகுகள் எப்படி உருவாகி இருக்கு, எந்த மாதிரி எல்லாம் சிறகுகள் வந்து தகவமைக்கப்பட்டிருக்கு, ஸோ எந்த அளவுக்கு சிறகுகள் வந்து ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நீங்க மிக எளிமையாக தெரிந்து கொள்ள முடியும். ஸோ ஒரு சிறகினுடைய வடிவம் எப்படி இருக்கு, அதுல என்னென்ன பாகங்கள் இருக்கு, எந்த சிறகு எந்த பறவையினுடைய எந்த ரெக்கை பகுதியில இருந்து அப்படி எல்லாமே இந்த வலைதளத்தின் மூலமாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அடுத்ததாக அதனுடைய பண்புகள்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பறவைகள் பறப்பது எப்படி, பறப்பதற்கான காரணிகள் என்னென்ன, ரெக்கை வந்து எந்த மாதிரி எல்லாம் இருந்தா பறக்க முடியும், அதனுடைய தகவமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்ததாக பறவை உண்ணக்கூடிய உணவுகள். ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு விதமான உணவு வழக்கங்கள் இருக்கு.
அதற்கு ஏற்றார் போல அதனுடைய அழகும் தகவமைப்பு அடைந்திருக்கு. சோ உதாரணத்திற்கு உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது எல்லாத்தையுமே நான் வந்து கடைசியாக நான் ஆன்சர் பண்றேன். பறவைகள் என்னென்ன சாப்பிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூச்சிகள் அப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அடுத்ததாக நீர்வாழ் உயிர்கள், சோ மீன்கள், தவளைகள், தண்ணியில இருக்கக்கூடிய பூச்சிகள் அவற்றையும் சாப்பிடுவதற்கு பறவைகள் இருக்கு. அடுத்ததாக பழங்கள், பழ உண்ணிகள்னு பாத்தீங்கன்னா குக்குருவான்கள், இருவாச்சிகள், இது எல்லாமே வந்து பழங்கள் உண்ணக்கூடிய பறவைகள். தானியங்கள், விதைகளை உண்ணக்கூடிய பறவைகள்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் சிட்டுக்குருவிகள் இருக்கு. புறா வந்து தானியங்களை சாப்பிடும். அடுத்ததாக பூவிலிருந்து குடிக்கக்கூடிய மதுரம். ஆக்சுவலா பூல இருந்து பறவை என்ன குடிக்குதுன்னு நம்ம சொல்லுவோம், தேனை குடிக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனா பூவில் இருக்கும் வரை அது மதுரம் தான். தேனீக்கள் அதை எடுத்துட்டு போய் அது ப்ராசஸ் பண்ணி அது அதனுடைய தேனடையில வச்சு அதை நாம அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணாதான் அது வந்து தேன். சோ அதுவரை அது மதுரம் அப்படின்னு பயன்படுத்துறது தான் வந்து சரியான சொல்லாடலா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க அனைத்துண்ணின்னு இருக்கு பாருங்க. அனைத்துண்ணி அப்படிங்கிறது எல்லா விதமான உணவு வகைகளையும் சாப்பிடக்கூடிய ஒரு பறவை. அது எதுன்னு நீங்க சொல்ல முடியுங்களா? ஒரு அனைத்துண்ணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு நீங்க எல்லாரும் சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண முடியுமா? எஸ், காகம். காகம் தான் ஒரு மிகச்சிறந்த அனைத்துண்ணி, காகம் தான். அடுத்ததாக சிறு விலங்குகள், ஊர்வன, இந்த மாதிரியான கொன்றுண்ணிகள் தான் எப்பவுமே வந்து பிரிடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொன்றுண்ணிகள் தான் வந்து எலிகள், பல்லிகள், பாம்புகள், இந்த சிறு சிறு பறவைகள் இவற்றையெல்லாம் வந்து உண்ணும். சோ அடுத்ததாக தாவரங்கள், பறவைகள் தாவரங்கள் சாப்பிடுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீர் தாவரங்களை சாப்பிடக்கூடிய பல வகையான பறவைகள் இருக்கு. உதாரணத்திற்கு வாத்துகள் ஆகட்டும், காணாங்கோழி சில வகைகள் ஆகட்டும், அவை எல்லாமே நீர்த்தாவரங்களுடைய தண்டுகளை வந்து சாப்பிடும். எல்லாருக்கும் தெரிந்த பார் ஹெட்டட் கூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டைத்தலை வாத்தும் வந்து அதிகப்படியாக புற்களை சாப்பிடும். எப்படி வந்து ஆடு மாடு புற்களை மேயுதோ அதே போல பார் ஹெட்டட் கூஸ் வந்து அதிகப்படியான புற்களை வந்து உண்ணும். சோ அழகின் வடிவங்களுக்கு ஏற்றவாறு அல்லது உணவின் தன்மைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு பறவைக்கும் அழகு வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு சின்னதா வந்து ஒரு கேம் ஒண்ணு மீண்டும் ஆடலாம். இது மேட்ச் த ஃபாலோயிங் கேம். ஸோ இதற்கு வந்து 1 நிமிடம் நான் வந்து இதுக்கு டைம் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ படத்துல இருக்கக்கூடிய பறவையினுடைய அழகிற்கு எந்த உணவு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு 1 நிமிடம் நீங்க டைம் எடுத்துக்கோங்க. முடிந்தவரை 8க்குமே ஆன்சர் பண்ண பாருங்க. ஒவ்வொன்னா ஆன்சர் பண்ணாதீங்க. 1 அப்படின்னா அது பி, 5 அப்படின்னா அது ஏ அப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ண வேண்டாம். எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. 1 நிமிடம் கால அவகாசம். அனைத்து விடைகளையும் ஒரு சேர அனுப்புனீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கும். ஒவ்வொன்றா அனுப்புறதுக்கு பதிலாக ஓகே. ஸோ நேரம் குறைவு அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து விடைகளுக்கு குயிக்கா போயிடுறேன். இதுல பொருந்தாத ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தாவரங்கள் மட்டும்தான். இதுல கொடுத்திருக்கக்கூடிய அழகிற்கு தாவர உணவு எந்த பறவைக்குமே சேராது. இந்த 4வது பாத்தீங்க அப்படின்னா ப்ரோபிங் அப்படின்னு இருக்குங்களா,
இது பார்ப்பதற்கு அன்றில் அல்லது அரிவாள் மூக்கன் போன்ற ஒரு அலகு. இது வந்து சேற்றிலிருந்து புழுக்களையும் பூச்சிகளையும் துழாவி சாப்பிடும். ஸோ அதற்கு தான் இது வந்து பூச்சிகள் வந்து இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக பறவைகளுக்கு பற்கள் வந்து கிடையாது. ஸோ அனைத்தையுமே பறவைகள் வந்து விழுங்கிதான் சாப்பிடும். நம்மை போன்று நன்றாக மென்று பறவைகளால சாப்பிட முடியாது. எந்த உணவாக இருந்தாலும் அப்படியே விழுங்கக்கூடிய தன்மை தான் பறவைகளுக்கு இருக்கு. அப்ப எப்படி செரிக்கும்? நம்ம கடிச்சு நல்லா மென்று சாப்பிடுறோம், அதனால செரிமானத்திற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கு. ஆனா பறவைகளுக்கு அப்படியே முழுங்குச்சு அப்படின்னா அப்புறம் எப்படி செரிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பறவைகளுடைய வயிற்று பகுதியானது 2 பாகங்களை கொண்டது. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா கிசார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அரவைப்பை. சோ இந்த அரவைப்பையில சிறு சிறு கற்கள் எல்லாம் கூட இருக்கும். அது இந்த கற்கள் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து அந்த பறவையே வந்து அரைப்பதற்காக சில கற்களை, சிறு சிறு கற்களை வந்து சாப்பிட்றோம். ஸோ அந்த அரவைப்பையில பறவை இருந்ததுக்கு அப்புறம் நீங்க உடற்கூறு ஆய்வு செய்யும் போது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கற்கள் இருப்பதெல்லாம் தெரியும். அந்த அரவைப்பையில இருக்கக்கூடிய கற்கள் தான் எப்படி வந்து நம்ம உளுந்து எல்லாம் கிரைண்டர்ல போட்டோம் அப்படின்னா ஒன்னா சேர்த்து மாவு ஆட்டுதோ, அதே போல இந்த அரவைப்பையும் அதுல இருக்கக்கூடிய சிறு சிறு கற்களும் பறவை அப்படியே விழுங்கிய உணவை அரைக்கும். சோ அரைச்சதுக்கு அப்புறம் அந்த உணவு என்ன ஆகும்னா அது செரிக்கணும் இல்லையா? செரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதன் பிறகுதான் அந்த உணவு வயிற்று பகுதிக்கு செல்லும். சோ செரிக்காத உணவு துகள்கள் என்னவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெல்லட் அப்படிங்கிற வடிவுல, பெல்லட் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல் வந்து உமிழ்திரள். சோ உமிழ்திரள் அப்படின்னா, உமிழ் அப்படிங்கிறது நம்மளுடைய உமிழ் திரவம், வாயில சுரக்கக்கூடிய எச்சில் அப்படின்னு பாத்தீங்களா? சோ அந்த உமிழ்திரள் வழியாக உதாரணத்திற்கு ஆந்தைகள்லாம் இருக்கு. ஆந்தைகள் வந்து அப்படியே எலிகளை வந்து முழுங்கிட்டு அனைத்தையும் செரிக்கக்கூடிய என்னவெல்லாம் இருக்கோ அனைத்தையும் செரித்து விட்டு மீண்டும் ரிகர்ஜிடேஷன், அதாவது இதை வந்து நம்ம ரிகர்ஜிடேஷனை தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வாந்தி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா சரியான தமிழ் பதம் வந்து உமிழ்திரளாக அது வந்து வெளியேற்றும். சோ இந்த காணொளிக்கு வந்து மிகவும் உதவியாக இருந்த பல்வேறு விதமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காணொளியை வந்து நம்ம வந்து யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணுவோம், ஏர்லி பேர்டோட யூடியூப் சேனல்லையும். ஸோ நீங்க வந்து இதை போன்று பல்வேறு விதமான காணுயிர் தகவல்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கார்னல் லேப் ஆஃப் ஆர்னித்தாலஜில போயிட்டு நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் இது போன்று எண்ணற்ற விஷயங்கள், எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவர்கள் எல்லாவற்றிற்குமே பொருத்தமான உரளிகள் எல்லாமே இருக்கு. அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இப்ப நம்ம காட்டின கேம்ஸ் ஆகட்டும், நம்ம போன செஷன்ல பார்த்த விளையாட்டு வழி கல்வியில கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான விளையாட்டுகள் ஆகட்டும், இது அனைத்துமே ஏர்லி பேர்டோட வெப்சைட்ல இருக்கு. ஸோ மேலும் ஏர்லி பேர்ட்ல இருந்து இன்டராக்டிவ் போஸ்டர்ஸும் நாம வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க்ஸ் வந்து இப்ப என்னோட டீம்ல இருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இப்ப நமக்கு கேள்வி அப்படிங்கிறது வந்து மிகவும் கேள்விக்கான நேரம் வந்து நமக்கு நல்லாவே அதிகமா இருக்கு. ஸோ அதனால் கூடுமான வரையில் உங்களுடைய கேள்விகளை நீங்க தாராளமா கேட்கலாம். ஒவ்வொருவருடைய கேள்விக்கும் நான் வந்து பதிலளிக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். ஸோ அடுத்த காணொலியில பாத்தீங்கன்னா எக்காலஜி அண்ட் பிஹேவியர், பறவைகள் மற்றும் சூழலியல் மற்றும் பண்புகள், இதுல வந்து பகுதி 2, பறவைகளுடைய பார்வை திறன் எப்படி இருக்கு, செவித்திறன் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து அடுத்த காணொலியில நம்ம வந்து பார்க்கவிருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த காணொலியை பற்றி, பறவைகளுடைய பண்புகளை பற்றி உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல நீங்க சொல்லலாம். ஸோ நானும் சாட் பாக்ஸ் பார்த்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ. Do birds see the same colors as humans? யா, இது ஒரு நல்ல கேள்வி. இதற்கு வந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளும் வந்து செய்யப்பட்டிருக்கு. நாம் பார்க்கக்கூடிய
கலர்ஸை தான் பறவைகளும் பார்க்குமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம பச்சை அப்படிங்கிற நிறத்தை நமக்கு கண்ணுக்கு தெரியறது ஒரே ஒரு பச்சையா தான் இருக்கும். முன்னாடியே நம்ம வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா அப்படிங்கறதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பறவைகளால் மனிதர்களை விட அதிகமான நிறங்களை பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். சோ அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு விதமான பச்சை நிறம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா பறவைகளை பொறுத்தவரை பச்சையில இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான ஷேட்ஸ வந்து அதனால பார்க்க முடியும். ஈவன் பறவைகளால புற ஊதா கதிர்களையும் பார்ப்பதற்கான திறன் பறவைகளுக்கு இருக்கு, நமக்கு அது வந்து கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, சிவப்பு வல்லூர் காமன் கெஸ்ட்ரல் வேட்டையாடுறது பாத்தீங்க அப்படின்னா அது புல்வெளி பகுதிகளில் வேட்டையாடும். இதுக்கு அருமையான காணொளி யூடியூப்ல இருக்கு, அதை நீங்க போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோ எலி வந்து புதற்காடுகள்ல இல்ல புல்வெளிகள்ல ஓடும் போது பறவையால அதை அவ்வளவு எளிதில பார்க்க முடியாது. அப்ப அதனுடைய கண் திறன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த எலியோட மூமெண்ட் எந்த பக்கம்லாம் இருக்கு, எலி வந்து எந்த வழியா போது வருது அப்படிங்கிறது எலியோட எக்ஸ்கிரீட்டா வழியாக அதனுடைய கண்ணுக்கு புற ஊதா கதிர்கள் மூலமாக பறவைகள் பார்க்கும். புற ஊதா கதிர்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கோ அதை பார்க்கக்கூடிய திறன் வந்து பறவைகளுக்கு இருக்கு. சோ அப்ப இது மட்டும் தனியா தெரியும். அப்படி அவ்வளவு நம்ம பாக்குறதுக்கு வந்து நம்மளுடைய வெறுங்கண்களுக்கு எப்படிதான் அது வந்து பறவை வேட்டையாடுதோ அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஆச்சரியமா பார்க்கலாம். ஆனா பறவைக்கு மிக துல்லியமாக அது வேட்டையாடும் போது அதனுடைய இரை அதனுடைய கண்ணுக்கு தெரியறதுக்கான காரணம் இதுதான். நம்மை விட பறவைகள் அதிகமான நிறங்களை பார்ப்பதனால பறவைகளுடைய வேட்டையாடும் திறன் வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கு. சோ அடுத்த கேள்வி, ஏன் தவிட்டுக்குருவி மற்றும் மைனா கூட்டமாக இருக்கிறது? நல்ல கேள்விங்க. சோ தவிட்டுக்குருவிகள் ஏன் கூட்டமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ரீசனே பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய சோசியல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்ம சொல்லணும். குடும்ப நிலை அல்லது கோஆபரேட்டிவ் பிரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு இனப்பெருக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம், ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவை இணை சேரும், அது வந்து குஞ்சுகள் பொறிச்சு அதனுடைய சந்ததியை வந்து வளர்க்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. ஆனா தவிட்டுக்குருவியை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து எப்பவுமே கூட்டமா ஒரு 5, 7, 10 அப்படின்னு ஏன் சுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த கூட்டத்துல இந்த குறிப்பிட்ட குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து பறவைகளுமே இனப்பெருக்கம் செய்யாது. தலைமை ஆணும் தலைமை பெண்ணும், அதாவது அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய அடல்ட் மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும்தான் இனப்பெருக்கம் செய்யும். மற்ற கூட்டத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே இனப்பெருக்கம் செய்து முட்டையை அடை காப்பதற்கும் குஞ்சுகள் பொரிஞ்சது அப்படின்னா அதை வளர்ப்பதற்கும் அந்த கூட இருக்கிற பறவைகள் வந்து உதவி செய்யும். தவிட்டுக்குருவியை பத்தி நான் வந்து ஒரு மாசம் முழுக்கவே வந்து அதனுடைய பிரீடிங் பயாலஜி இனப்பெருக்க நிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு படிச்சேன். 7 பறவைகளுமே குடும்பத்துல இருக்கக்கூடிய 7 வளர்ந்த பறவைகளுமே வந்து முட்டைகளை அடை காப்பதற்கான டேர்ன்ஸ் வந்து எடுத்துக்குது. சோ ஒரு 3 மணி நேரம் ஒரு பறவை அடை காத்துது அப்படின்னா திரும்ப அந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பறவை வெளியில போயிட்டு மீண்டும் இன்னொரு பறவையை வந்து அடை காப்பதற்கான சூழலை வந்து நம்ம பாக்குறோம். 4 முட்டைகள் இட்டது, அது 4ம் பொறிச்சு 3 வந்து பூனை சாப்பிட்டுருச்சு, 1 வந்து தப்பிச்சிருச்சு. ஆனா மைனாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மைனா கூட்டமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, குறிப்பாக உணவு எங்கு அதிகமாக கிடைக்குதோ அங்கதான் வந்து மைனாக்கள் அதிகமாக கூடும். பெரும்பாலான இடங்கள்ல நீங்க வந்து மைனாக்கள் சோடியாகத்தான் நீங்க வந்து பார்க்க முடியும். மைனாக்கள் பொதுவாக ஆண் பெண் இரண்டும் எப்போதும் சேர்ந்தே சுத்திட்டு இருக்கும். கூட்டமாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உணவு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். சோ அடுத்த கொஸ்டின், birds use bee eaters for feeding. Can you explain that? Birds use cormorants. தற்போது அச்சுறுத்தி வரும் பாலைவன படை வெட்டுக்கிளிகளுக்கு ஒரு பாசிபிள் தீர்வாக ஓரியண்டல் பிராட்டின் கோல் இருக்குமா? நல்ல கேள்விங்க. சோ இந்த லோக்கஸ்டுக்கு
ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெட்டுக்கிளி படையெடுப்பு இதெல்லாம் வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இந்தியாவிலையும் ரொம்ப பெரிய அளவுல இல்லாம ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன இடத்துல அவ்வப்போது நிகழ்ந்த ஒரு விஷயம். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலநிலை மாற்றத்தால கிளைமேட் சேஞ்ச் ஒரு முக்கியமான காரணமா இதற்கு வந்து விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆப்பிரிக்கால இருந்து அது அப்படியே வந்து எப்படி வந்தது அப்படின்னு இந்நேரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை தீர்ப்பதற்கான பறவை ஓரியண்டல் பிராட்டின் கோல் மட்டும் கிடையாதுங்க. கருவளைய தோல்குருவி மட்டும் கிடையாது, எண்ணற்ற பூச்சி உண்ணும் பறவைகள் இருக்கு. இதுல குறிப்பா மிஸ் பண்ண பறவைகள் பெரும்பாலும் யாருமே பேசாத பறவைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூனைப்பருந்துகள். பூனைப்பருந்துகள் இந்தியாவுல இனப்பெருக்கம் செய்வது கிடையாது. பூனைப்பருந்துகள் ஐரோப்பாவிலிருந்து குளிர்காலத்துல இந்தியாவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வலசை வரும். யுரேஷியன் மார்ஷ் ஹாரியர், சேற்று பூனைப்பருந்து, வெள்ளை பூனைப்பருந்து, பாலிட் ஹாரியர், மாண்டேகூஸ் ஹாரியர், இந்த மாதிரி பல்வேறு விதமான பூனைப்பருந்து இனங்கள் இருக்கு. இதுல குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மாண்டேகூஸ் ஹாரியரும் மாண்டேகு பூனைப்பருந்தும் வெள்ளை பூனைப்பருந்தாகிய பாலிட் ஹாரியரும் இதனுடைய பிரதான உணவே வெட்டுக்கிளிகளும் லோகஸ்டும் தான். சிக்கல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய விவசாயத்துல ஏற்பட்ட பல்வேறு விதமான மாற்றம், பூச்சிக்கொல்லியின் கட்டுப்பாடற்ற அதீத பயன்பாடு, இதனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அதனுடைய ஒரு பூச்சிக்கு பூச்சி மருந்து அடிச்சோம் அப்படின்னா வெறும் ஊறு விளைவிக்கக்கூடிய பூச்சி மட்டும் சாகாது, நம்மளுடைய பயிர்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய பூச்சிகளும் சேர்ந்து இறந்து போயிருது. அப்படி இறந்த பூச்சிகளை இந்த ஹாரியர்ஸும் மற்ற பறவைகளும் சாப்பிட்றதுனால அதனுடைய தாக்கம், அந்த வேதிப்பொருட்களுடைய தாக்கம் பறவைகளுக்கும் ஏற்பட்டு ஹாரியர்ஸோட எண்ணிக்கையும் சரி, பல்வேறு விதமான பறவைகளுடைய பூச்சி உண்ணும் பறவைகளுடைய எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சு போச்சு. ஸோ கருவளைய தோல்குருவியாகிய ஓரியண்டல் பிராட்டின் கோல் மட்டுமே அதுக்கு தீர்வு கிடையாது. ஹாரியர்ஸ் இருக்கு, டிராங்கோஸ் இருக்கு, ரோலர்ஸ் இருக்கு, தமிழ்ல வந்து கரிச்சான்கள், பனங்காக்கைகள், தோல்குருவிகள், சேற்று பூனை பருந்துகள், அந்த மாதிரி எண்ணற்ற பூச்சி உண்ணும் பறவைகள் வந்து இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பா இப்போ தெரியும். இப்ப பறவைகளுடைய மகத்தான இலவசமான நமக்கு அவை செய்து வரும் பணி என்ன அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம மிக எளிமையா தெரிந்து கொள்ள முடியும். சோ இதனாலதான் சொல்றோம், இயற்கையை பாதுகாப்போம், பறவைகளை பாதுகாப்போம்ங்கிறது வந்து ஏதோ அவற்றின் நன்மைக்காக அப்படின்லாம் கிடையாது. நம்மை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு தான் அப்படி நம்ம வந்து சொல்றோம். இயற்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கு இயற்கைக்கு தெரியும். இயற்கையை பாதுகாத்தால்தான் மனித குலம் பாதுகாப்பாக இருக்க முடியுங்கிறதுக்காக தான் இயற்கையை பாதுகாப்போங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். சோ அடுத்த கேள்வி வந்து, does the tail only helps for changing direction or landing too? சோ அது ஒரு முக்கியமான செயல்பாடு. வால் இல்லை அப்படின்னா கூட பறவைகளால பறக்க முடியும். ஆனா வால் இருந்தது அப்படின்னா மிக துல்லியமாக அவற்றால் திசையை மாற்றி பறக்க முடியும். லேண்டிங்க்கும் வந்து அது வந்து ஒரு பிரேக்காக அது செயல்படுது. ஸோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் கோயல் விச் பேர்ட் டஸ் நாட் பில்ட் இட்ஸ் நெஸ்ட்? குயில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பறவைகள் வந்து கூடு கட்டாதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ரூட் பாரசிட்டிக் குக்கூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏசியன் கோயல் ஆகட்டும், அக்கா குயில். இப்போ குயில்களுடைய இனப்பெருக்க காலம் அப்படிங்கறதுனால பெரும்பாலும் எல்லா இடத்துலயுமே கேட்டுட்டு இருப்பீங்க. காமன் ஹாக் குக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கா குயில் ஆகட்டும், கிரேப் லீடு குக்கு, சின்ன சாம்பல் குயில், செங்குயில், பேண்டட் பே குக்கு, இது எல்லாமே வந்து ப்ரூட் பாரசைட்ஸ் தான். தன்னால கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்யாது. ஆனா கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்யற குயில்களும் உண்டு. உதாரணத்திற்கு ப்ளூ ஃபேஸ்ட் மல்கோகா, நீலக்கண் செண்பகம் ஆகட்டும், கிரேட்டர் கவுக்கல் செண்பகம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய குயிலினங்களும் உண்டு. Birds can see Earth's magnetic field. Some research said that the birds can easily migrate correct way. So இந்த பேர்ட் மைக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னமும் வந்து முழுமையாக 100% வந்து படிச்சு முடிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. பல்வேறு புது புது பறவைகளுடைய மைக்ரேஷனும் சரி, பறக்கும் விதமும் சரி, இன்னமும் ஆராய்ச்சியாளர்களுக்கு எண்ணற்ற ஒரு கேள்விகளை தான் வந்து அதிகமா எழுப்பிட்டே இருக்கு.
ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த கேள்விக்கான விடை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பறவைகள் மற்றொரு புதிய ஆராய்ச்சியில பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆராய்ச்சியவே உடைக்கிற அளவுக்கு ஒரு புதிய பண்பை வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ஒரு முக்கியமான காரணியாக பயன்படுத்தி பறவைகள் பறக்குது அப்படிங்கிறது பல ஆராய்ச்சிகள்ல நிரூபணம் ஆயிருக்கு. ஸோ அடுத்ததா, டஸ் கைட் ஃபிளையிங் அஃபெக்ட் பேர்ட்ஸ்? இது வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. குறிப்பாக வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டம் விடுறதுக்கு பறக்கக்கூடிய அந்த கயிறு வந்து நைலான்ல வந்து பறக்க விடுற நிறைய பேர் வந்து நைலான் கயிற்றுல வந்து பறவைகள் சுருக்கு மாட்டி ஒன்னா அது இறந்து போயிடும், இல்லையா அதனுடைய ரெக்கை மட்டும் பிஞ்சு போயிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு சின்ன ரெக்கை போச்சு அப்படின்னா கூட பறவையோட திறன் வந்து குறைஞ்சிரும். ஆமாம், பட்டம் விடுதல் அப்படிங்கிறது வந்து பறவைகளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யுது. சிறிய நூல்ல வந்து நம்ம பூக்கட்டுற நூல்ல பாத்தீங்கன்னா அதனால வந்து பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா சிறு பறவைகளுக்கு அது நிச்சயமா பாதிப்பா இருக்கும். பெரிய பறவைகளுக்கு அதுல மாட்டி சுத்திக்கிச்சு அப்படின்னா நிச்சயமாக அதுவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அடுத்ததாக, மிக சரியாக நாமளும் வந்து டைமுக்கு வந்து நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஓரிரு மணித்துளிகள் இருக்கு. வேற ஏதேனும் கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க கேட்கலாம். ஸோ ஹாப்பி டு லிசன் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். மிக்க நன்றிங்க. அடுத்த காணொளியிலையும் அனைவருடைய பங்களிப்பும் இருக்கிறதுக்கு நாங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த காணொளியில நம்ம பறவைகளுடைய பார்வை திறன், செவித்திறன், மற்ற பல்வேறு விதமான பண்புகளை வந்து நம்ம பார்க்கவிருப்போம். மேற்கொண்டு கேள்விகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா we will close the session. another ஒரு 2 நிமிஷத்துல நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த செஷன் வந்து கூடிய விரைவில் பெரும்பாலும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே வந்து வைப்பதற்கு நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். தேங்க்யூ மிஷா. ஸோ இதற்கு முன்னாடி செஷன்ஸ் வந்து நீங்க தமிழ் செஷன்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஏர்லி பேர்ட் சேனல்ல நீங்க போயிட்டு பறவைகள் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற காணொளி இருக்கு 1வது. 2வது வந்து விளையாட்டு வழி இயற்கை கல்வி. ஸோ இது வந்து தமிழ் தொடர்ல இன்றையோட காணொளி வந்து 3வது காணொளி. உங்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய பணிவான நன்றி. நல்ல சரி